அமெரிக்க அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள டொனால்ட் ட்ரம்ப் திங்கட்கிழமை பதவியேற்க உள்ளார். அமெரிக்க நாட்டின் அதிபராக வெற்றி பெற்றுள்ள ட்ரம்ப் ஜனவரி 20ஆம் தேதி அதிபராக பதவியேற்க உள்ளார். அன்று விடுமுறை தினம் இல்லை என்பதால் ஜனவரி 20ஆம் தேதி பதவியேற்பு உறுதி செய்யப்பட்டுவிடும். இப்போது அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் வென்றிருந்தாலும் ஜனவரி 20ஆம் தேதி வரை அவருக்கு அதிபருக்கான பவர் இருக்காது. ஆனால் பாதுகாப்பு வகையில் அதிபருக்கு இணையாகவே வழங்கப்படும். அந்த வகையில் அமெரிக்க துணை அதிபரும் பதவி ஏற்பார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஜேடி வான்ஸ் அமெரிக்காவின் துணை அதிபராக பதவியேற்க உள்ளார். இந்த நிலையில் அவரின் முதல் கையெழுத்துக்களில், அதாவது அதிபராக அவர் போடும் முதல் உத்தரவுகளில் இந்தியர்களுக்கு சாதகமான ஒரு உத்தரவு இருக்கும் என்கிறார்கள். சமீபத்தில்தான் இந்தியர்களுக்கு ஆதரவாக முக்கியமான கருத்து ஒன்றை தெரிவித்திருந்தார் ட்ரம்ப். அதன்படி H-1B விசா தொடர்பான தனது நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ளவில்லை என்றும் நாட்டில் திறமையான பணியாளர்களின் தேவை என்றுமே இருக்கிறது என கூறியிருந்தார். H-1B விசா பற்றி எனது எண்ணத்தை நான் மாற்றவில்லை. எப்பொழுதும் மிகவும் திறமையான நபர்கள் இருக்க வேண்டும் என்று நான் எப்போதும் நினைப்பதுண்டு. நம் நாட்டில் புத்திசாலிகள் தேவை. முன் எப்போதும் இல்லாத வகையில் அவர்களுக்கு என்னுடைய ஆட்சியில் வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது இந்தியர்களுக்கு ஆதரவாக மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இதனால விசாவில் திறமையான இந்தியர்களுக்கு ஆதரவான சில விதிகளை கொண்டு வருவார் எனவும், ஆனால் மற்ற விசாவிற்கு கட்டுப்பாடுகளை கொண்டு வருவார் என கூறப்படுகிறது. அமெரிக்க அரசாங்கத்தின் அதிகாரப்பூர்வ பதிவுகளின்படி 2023ஆம் நிதியாண்டில் அமெரிக்காவில் H-1B விசா வைத்திருப்பவர்களில் 72.3% இந்தியர்கள் என்ற தகவல் வெளியானது. H-1B போன்ற குடியேற்றம் அல்லாத மற்ற வேலை விசாவை பெறுபவர்களுக்கு ட்ரம்ப் விதித்த கட்டுப்பாடுகள் மார்ச் 2021இல் காலாவதியாகிவிட்டன. மேலும் ஜோ பைடன் நிர்வாகத்தால் அந்த கடுமையான விசா விதிகள் புதுப்பிக்கப்படவில்லை. அமெரிக்காவில் H-1B விசா மீண்டும் விவாதமாகி இருக்கிறது. அமெரிக்காவில் வெளிநாட்டினர் குடியேறுவது மிகப்பெரிய அளவில் விவாத பொருளாகி உள்ளது. குறிப்பாக இந்தியர்கள் குடியேறுவது என்பது அங்கு அமெரிக்கர்களால் கடுமையாக எதிர்க்கப்படுகிறது. சமீபத்தில்தான் அமெரிக்க அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்ட டொனால்ட் ட்ரம்ப் சென்னையில் பிறந்த இந்திய அமெரிக்க தொழிலதிபரும் முதலீட்டாளருமான ஸ்ரீராமகிருஷ்ணனை வெள்ளை மாளிகை அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப கொள்கையின் AI-க்கான மூத்த கொள்கை ஆலோசகராக நியமித்துள்ளார். இந்தியாவை பூர்வீகமாக கொண்ட விவேக் ராமசாமி உள்ளிட்ட இந்தியர்கள் பலரும் H-1B விசாவை அதிகரிக்க வேண்டும் என கூறியிருக்கின்றனர். 2023ஆம் நிதியாண்டில் அமெரிக்காவில் H-1B விசா வைத்திருப்பவர்களில் 72.3% இந்தியர்கள் என்ற தகவல் அப்போது வெளியானது. அங்கு இந்தியர்கள் மேலும் அதிகமாக குடியேறுவார்கள் என்ற ஒரு பயமும் இருக்கிறது. அமெரிக்காவின் உயர் பொறுப்புகளில் சுந்தர் பிச்சை, சத்ய நாடல்லா உள்ளிட்ட இந்தியர்கள் தான் அதிகமாக இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட நிலையில்தான் இந்தியர்களை அமெரிக்கர்கள் கடுமையாக விமர்சனம் செய்ய தொடங்கியுள்ளனர். தீவிர வலதுசாரி அமெரிக்கர்கள் இணையதளத்தில் இந்தியர்களுக்கு எதிராக கடுமையான போஸ்டுகளை செய்ய தொடங்கியுள்ளனர். இந்தியர்கள் சாலை ஓரம் மலம் கழிக்கிறார்கள். இந்தியர்கள் அமெரிக்காவிற்கு வந்து அமெரிக்காவின் கலாச்சாரத்தை கெடுக்கிறார்கள். சொந்த நாட்டில் ஜாதி மத பிரச்சனைகளை ஏற்படுத்தி மக்களை பிரச்சனையில் தள்ளிவிட்டு சொகுசாக அமெரிக்காவில் சிலர் குடியேறி விடுகிறார்கள். ஆனால் அமெரிக்காவிற்கும் அவர்கள் நேர்மையாக இருப்பது கிடையாது. இந்தியர்கள் சுத்தமில்லாதவர்கள் என்று கடுமையாக பேசத் தொடங்கினர். இந்தியர்கள் அமெரிக்கர்களின் வேலைவாய்ப்புகளை எடுத்துக் கொள்கிறார்கள். இந்தியர்களிடம் சுத்தமில்லை. இந்தியர்களின் உணவு மிக மோசமானது. அதை சாலை ஓரங்களில் சத்தமின்றி சமைக்கிறார்கள் என்ற பல விமர்சனங்களும் வைக்கப்பட்டு வருவதும் குறிப்பிடத்தக்கது.